பாடல் பாடல் முடியும் போது யாராவது எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும், எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம், அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம், பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். தொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணிய தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம், பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். கலந்துரையாடுவோம் 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 கலந்துரையாடுவோம். வணக்கம் ஐயா. கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் சிந்தனை களம் நிகழ்வு 2249 22/8/2026 சனிக்கிழமை, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடவை 5. இன்றைய சிறப்பளிப்பாளர் அம்மா அவர்களை கலந்துரையாடுவோம் வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் குரலுக்கு சகோதர சகோதரிகளை வரவேற்கிறோம். குரலும் பொருளும் மராட்சி செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியை பிரம்மநாயகம் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். இன்னிசை பாடல் வழங்க வந்திருப்பவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். முதலாக குரல் கூறுவதற்கு முத்து குணபதி அக்காவை அன்போடு அழைக்கிறோம். பாருங்க. அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 36 மெய்யுணர்தல். பொருளவற்றை பொருள மல்லமான பிறப்பு இதில் நீங்க இன்பம் பயக்கும் மல்லிங்க மாஸ்டர் காட்சியவர்க்கு ஐயத்தை நீங்கள் தேர்ந்தற்கு வயத்தின் வானம் நினைத்துள்ளது ஐயுணர் எதிய கண்ணு பயமின்றி மேலும் இல்லாதவர்க்கு எப்போது தன்மை தாங்கினும் எப்போதும் எப்பொருள் காண்பது அறிவு கற்றினும் எப்பொருள் கண்டார் தலைப்பட மற்றின்றி வாரா நெறி பொறுத்துளம் உள்ளது உணர்வதலை பெற்றிட வேண்டாத பிறப்பு பிறப்பினும் பேதமை நீங்க சிறப்புறம் செம்பொருள் காண்பது அறிவு சார்பந்து சார்பை கிழறி முதல் சதரா சார்தரும் நோய் காம வெறியும் மயக்கம் இல்லாமல் கிடக்கரும் நோய். நன்றி. நன்றிங்கக்கா. அதிகாரம் 11 செய்யணும்னு எழுது செய்யமுத தூதிக்கு வேகமும் ஆணவம் மாற்றுவது காய்க்காத நன்றி செய்யும் நாளுக்கு மனது என் தூக்கத்தோடு நன்மை கழிவுறது மிகனே நன்றி செய்ய குழு பண்ணாங்க.
உதவிவரை சென்று உதவி செய்யப்பட்ட சால்வை அழைத்து நன்றி ஐயா. அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றி திவாசினி. இன்றைய நிகழ்வு என் குரல். வரவின் மகளிர் அதிகாரத்தினுடைய ஈற்றையல் குரல். வரவின் மகளிர் அதிகாரத்தினுடைய ஈற்றையல் பொருளாக படி. வரைவிலா மாநிலையார் மென்தோல் புறையிலா பூரியர்கள் அழும் அலறு. வேறுபாடு கருதாது பொருள் தருவார் எவரையும் தழுவும் பாலியல் தொழில்களுடைய மெல்லிய தோள்கள் அறிவற்ற கீழ்மக்கள் புகுந்து மூழ்கும் நகரமாகும். விளைமகளை விரும்பி அவர் பின்னால் போவதற்கும் நரகம் என்று சொல்லப்படும் சகதியில் விழுவதற்கும் வேறுபாடே இல்லை. இனி வரலாற்றில் இன்று ஆகஸ்ட் மாதம் 22ஆம் நாள். இதே நாளில் 1639ஆம் ஆண்டு பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியர் நாயக்கரிடமிருந்து வாங்கிய நிலத்தில் மதராஸ் நகரத்தை, தற்போதைய சென்னை, அமைத்தார்கள். 1642ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் முதலாம் சார்ல்ஸ் ஆங்கில நாடாளுமன்றத்தை துரோகிகள் என வர்ணித்தார். ஆங்கில உள்நாட்டு போர் தொடங்கியது. 1717ஆம் ஆண்டு ஸ்பானிய படைகள் சார்சினியாவில் வந்திறங்கினர். 1770ஆம் ஆண்டு ஜேம்ஸ் குக் தனது ஆட்களுடன் ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரையை அடைந்தார். 1780ஆம் ஆண்டு கேப்டன் ஜேம்ஸ் குக்கின் HMS ரிசொல்யூஷன் இங்கிலாந்து திருப்பியது. ஹவாயில் குக் கொல்லப்பட்டார். 1798ஆம் ஆண்டு ஐரிய கிளர்ச்சிக்கு ஆதரவாக பிரெஞ்சு படைகள் அயர்லாந்தில் தரையிறங்கினர். 1831ஆம் ஆண்டு வெர்ஜீனியாவில் நாட்டனார் தனது தாக்குதலை தொடங்கினார். 50 வெள்ளை இனத்தவரும் பல நூற்றுக்கணக்கான கருப்பின அமெரிக்கர்களும் கொல்லப்பட்டனர். 1848ஆம் ஆண்டு நியூ மெக்சிகோ ஐக்கிய அமெரிக்காவுடன் இணைக்கப்பட்டது. 1860ஆம் ஆண்டு பிரித்தானிய கடற்படையின் உதவியுடன் கரிபால்டியின் படைகள் சிசிலியில் இருந்து இத்தாலிய பெரும்பரப்பிலும் நுழைந்தனர். 1864ஆம் ஆண்டு 12 நாடுகள் இணைந்து ஹென்றி யுனாட் தலைமையிலான செனீவாவில் செஞ்சிலுவை சங்கத்தை தொடங்கினார்கள். 1875ஆம் ஆண்டு சக்காலின் மற்றும் கூரில் தீவுகள் தொடர்பாக ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் உடன்பாடு எட்டப்பட்டது. 1910ஆம் ஆண்டு கொரியா ஜப்பான் இணைப்பு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இரண்டாம் உலகப் போர் முடியும் வரையில் கொரியா ஜப்பானின் ஆட்சியின் கீழ் இருந்தது. 1911ஆம் ஆண்டு பாரிஸில் களவாடப்பட்ட மோனலிசா ஓவியம் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. 1926ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா ஜோகன்ஸ்பர்க்கில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. 1932ஆம் ஆண்டு தொலைக்காட்சி சேவையை முதன்முதலாக BBC சோதித்தது. 1949ஆம் ஆண்டு கனடாவில் 8.1 அளவு நிலநடுக்கம் பதிவாகியது. 1962ஆம் ஆண்டு பிரெஞ்சு அதிபர் சார்லஸ் டி கோல் மீதான கொலை முயற்சி தோல்வியடைந்தது. 1972ஆம் ஆண்டு ரொடீசியா ஒலிம்பிக் அமைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டது. 1978ஆம் ஆண்டு சண்டிஸ்டா படைகள் நிகரகுவாவில் தேசிய அரண்மனையை கைப்பற்றினர். 1989ஆம் ஆண்டு நெப்டியூனின் முதலாவது கோள் வளையம் கண்டுபிடிக்கப்பட்டது. 1991ஆம் ஆண்டு சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிராவ்தா பத்திரிகை மூடப்பட்டது. தொடர்ந்து இசைப்பாடல் வழங்குவதற்கு முத்துக்குணமதி பாடுறீங்களா? ஐயா இல்லைங்க. ஐயா சரி பாருங்க. பாருங்க ஐயா. பாடுங்க. ஒன்றல்ல இரண்டல்ல பாடலுங்க ஐயா. உடுமலை நாராயண கவி எழுதிய பாடலுங்க. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் தென்றல் தரும் இனிய தேன்மனம் கமழும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன் செய்வலம். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி பகை வென்ற திறம்பாடும் பரணி வகை செழும் பரிபாடல் கலம்பகங்கள் 8 தொகை வான் புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி
இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி. ஏன் நன்றிங்க. மகிழ்ச்சி. 5:10 தான் ஆகுது. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரராகலாம். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். பொறுமை இருந்தால் மனிதனாகலாம். இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அறிவுக்கு இணங்கு வள்ளுவரை போல், அன்புக்கு வணங்கு வள்ளலாரை போல். கவிதையை வழங்கு பாரதியை போல், மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல். மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. இத்துடன் நிகழ்வினுடைய முதல் பகுதி நிறைவு பெறுகிறது. இரண்டாம் பகுதியை எடுத்துச் செல்ல முத்து குணமதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் முத்து குணமதி. அழைத்ததற்கு நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையிடமும் பேரவை தமிழகத்தின் சிந்தனைக்களம். இன்றைய நிகழ்வின் 2749 22/8/2026 காரிக்கிழமை, திருவள்ளுவர் ஆண்டு 2057, மடங்கள் 5. இன்றைய சிறப்பழைப்பாளர் சொல்மதி குப்பு அம்மா அவர்கள், பட்டதாரி அறிவியல் ஆசிரியர், பாரதராசன் கொல்லுப்பேரான் பாவலர் கனக சிவா அவர்களின் திருக்குறளின் கவிக்குறள் தொகுப்பு நூலில் ஒரு அதிகாரத்திற்கு கவிதை ஏற்றமைக்கு பொய்யாமொழி கவி விருது பெற்றுள்ளார். இணைய வானொலிகளில் கவியரங்க நிகழ்வில் கலந்து கொண்டு கவிச்சுடர் விருது பெற்றுள்ளார். இணைய வழி மற்றும் நேரடி பட்டிமன்றங்களில் சிறந்த பேச்சாளர், ஆளுமை நிறைந்த பேச்சாளர், சொல்லறிவி, மேடை முரசு போன்ற விருதுகள் பெற்றுள்ளார். அம்மா அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சிறகை விரிப்போம் வா. அம்மா தங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். அம்மா. தமிழே உயிரே வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. கலந்துரையாடுவோம் பேரவையில் உள்ள ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய மணக்கும் செந்தமிழ் வணக்கம். இன்றைய இந்த சிந்தனைக்களம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய கேள்வியோடு இந்த உரையை தொடங்கலாம். உங்களுக்கு சிறகு இருந்தால் நீங்கள் எங்கே பறப்பீர்கள்? உங்கள் கனவுகளின் உலகத்திற்கா, உயரமான மலைக்கா, வெற்றியின் உச்சிக்கா? இப்படி நான் கேள்வி கேட்டேன்னா நீங்க பதில் சொல்வீங்க,
எனக்கு சிறகே இல்லையே அப்படின்னு. சிறகு இல்லை அப்படிங்கிறது தப்பு இல்லை, ஆனா சிறகு இருக்கு அப்படின்னு நம்பாதது மட்டும்தான் தப்பு. ஏன்னா பறவைக்கு வானம் கிடைச்சதால் அது பறக்கல, அது பறக்க துணிந்ததால் தான் இந்த பறவைக்கு வானம் கிடைச்சது. அதனால இன்றைய நம்ம தலைப்பு சிறகை விரிப்போம் வா. இது வெறும் ஒரு தலைப்பு இல்ல, இது ஒரு அழைப்பு. பயத்திலிருந்து தைரியத்திற்கு, தயக்கத்திலிருந்து முயற்சிக்கு, தோல்வியிலிருந்து வெற்றிக்கு, என்னால முடியாது அப்படிங்கிறதுல இருந்து நான் முயற்சி செய்யறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு அழைப்பு இது. முதல்ல நம்மை நாமே நம்புவோம். அதாவது நமக்குள்ள இருக்க ஒரு எதிரி என்ன, நமக்கு ஒரு எதிரி இருக்காங்க அப்படின்னா அது வெளியில இருந்து யாரும் வரப்போறது இல்லை, நமக்குள்ளேயே இருக்கிறது தான் எதிரி. என்ன, இந்த வேலை என்னால செய்ய முடியுமா, நான் இதுக்கு தகுதியானவனா, இதை செஞ்சாக்கா எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சிருவாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, அதுதான் நமக்கு நாமே வச்சுக்கிற ஒரு எதிரி. நமக்குள்ள இருக்க அந்த எதிரியை கடந்தா மட்டும்தான் நம்ம வெற்றிங்கிற அந்த இடத்த அடைய முடியும். நம்முடைய சிறகுகளை கட்டி போடுறதே இந்த எதிரி மட்டும்தான். நம்மால முடியுமா ஒரு தயக்கம் சந்தேகத்தோட இருக்கும் இல்லையா, அந்த எதிரி தான் நம்மோட சிறகுகளையே கட்டி போடுது. ஒரு குட்டி பறவை முதல்ல அதோட உடைச்சி தைரியத்தோட வெளியே வரும்போது, அதாவது இருட்டுக்குள்ள இருந்து அந்த முட்டை உடைச்சி தைரியத்தோட வெளியே வரும்போது வானத்தை நோக்கி பார்த்து அது நம்மளால பறக்க முடியுமா, நமக்கு பறக்க யாராவது உதவி செய்வாங்களா, நம்ம கீழே விழுந்தா என்ன ஆகும் அப்படிங்கறது யோசிக்கிறது இல்ல. முதல்ல அது சிறக விரிக்குது, அதுக்கப்புறம் தட்டு தருமாறி முயற்சி செய்யுது, பறக்குது, கீழே விழுது, தவறு செய்து, மீண்டும் முயற்சி செய்து, ஒரு நாள் அதே பறவை வானத்தை நோக்கி பறக்குது. நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். முதல் முயற்சி அழகா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஆனா முதல் முயற்சி கட்டாயமா இருக்கணும். இந்த நிகழ்வுல நான் ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சிறுவன் இருந்தான். ஏழ்மையான சிறுவன் தான். தினசரி பள்ளிக்கு போறதே ரொம்ப சிரமமான விஷயம். அவர் பள்ளிக்கு போறாரு. அன்றைய தினம் அவங்க ஆசிரியர் கேட்கிறாரு. அவர் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ள மாணவன், ஏன்னா சரியா படிக்க மாட்டாரு, அதனால பின்னாடிதான் உட்காருவாரு. அந்த ஆசிரியர் அந்த மாணவனை நோக்கி போயிட்டு கேட்கிறாரு, நீ பின்னாடி என்னவா வரப்போற, அதாவது உன்னோட லட்சியம் என்ன, நீ பின்னாடி என்ன ஆக போற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த மாணவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொல்றாரு, எனக்கு தெரியல அப்படின்னு. உடனே ஆசிரியர் சொல்றாரு, உனக்கு தெரியாதது தப்பு இல்லை, ஆனா நீ தெரிஞ்சுக்க முயற்சி செய்யாததுதான் தவறு அப்படின்னு சொல்றாரு. அந்த பதில் அந்த மாணவன் மனசுக்குள்ள ஒரு மாற்றத்தை விதைக்குது. அது என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன பண்றான், தினசரி தன்னோட பாடப்பகுதியை கொஞ்ச நேரம் உட்காந்து படிக்கிறான். அவனுக்கு புரியாதது ஆசிரியர்கிட்ட கேட்கிறான், தவறு செய்யறான், அந்த தவறை திருத்திக்கிறான், திருத்தி எழுதுறான், தான் என்ன ஆகணும் அப்படிங்கிற லட்சியத்தை கண்டுபிடிக்கிறான், அதுபடி தினம் முயற்சி செய்யறான், ஒரு நாள் வெற்றி அடைகிறான். அந்த மாணவன் பல ஆண்டுகள் கழித்து வெற்றி அடைஞ்ச பிறகு அவர்கிட்ட கேட்கிறாங்க, உங்களோட வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு. அதுக்கு அந்த மாணவர் சொல்றாரு, என்கிட்ட மற்றவங்க கிட்ட இருந்ததை விட அதிகமான திறமை இருந்தது, அது எனக்கு தெரியாது, இல்ல இருந்ததானோ எனக்கு தெரியாது, ஆனா நான் என் முயற்சியை கடைசி வரை கைவிடாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அவரோட முன்னேற்றத்துக்கு காரணம். என்ன அப்படின்னா, திறமை நம்மளை தொடங்க வைக்கும். திறமை நம்மளோட ஒரு செயலை தொடங்க வைக்கும். தொடர்ச்சியான முயற்சி தான் நம்ம இலக்கை அடைய வைக்கும். அதாவது அடுத்ததா நம்ம தோல்வியை பார்த்து பயப்படுறோம். தோல்வியை ஒரு சின்ன தோல்வி வந்துட்டா போதும், எல்லாம் இப்ப இருக்க அத்தனை மாணவர்கள் நாம பயந்துடுறோம். பெரியவங்களா இருந்தா கூட பயந்துடுறோம். நாம தோல்வியை பார்த்து பயப்படுறதுக்கு அது ஒரு பேய் ஒன்றும் இல்லை. தோல்வி வாழ்க்கையை எதிர்கொள்றதுக்கு தேவையான பயிற்சியை தருது. அதாவது ஒரு சரியான திருத்தப்பட்ட முயற்சியை கொடுக்கிற ஆசிரியரே அந்த தோல்விதான். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு குழந்தை முதல்ல நடக்க கத்துக்குது அப்படின்னா, தட்டு தரமாக எழுந்து கீழே விழுந்துரும். உடனே நம்ம அந்த குழந்தைக்கு நடக்கவே தெரியல அப்படின்னு சொல்லிடலாமா? இல்ல, நாம என்ன செய்யறோம், எழுந்துரு, அப்படிதான் நட, கைகளை தட்டி ஊக்கப்படுத்துறோம், வா முன்னேறி வா, எடுத்து வை அப்படின்னு. அடுத்து அந்த குழந்தை அழகா தானாவே நடக்க கத்துக்குது. இந்த குழந்தை மேல ஒரு அன்பு வச்சு நம்ம நடக்க கத்து கொடுக்குறோம்ல, அதே அன்பை ஏன் நம்ம மேல நம்ம செலுத்திக்க மாட்டேங்கிறோம்? மீண்டும் முயற்சி செய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நாமளும் அதே மாதிரியான அன்பை நம்ம மேல வச்சுக்கணும். ஒரு தேர்வுல தோத்துட்டா அது உடனே நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. நான் இந்த தேர்வுல தோல்வி அடைஞ்சிட்டேன், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்?
நான் தோல்வி அடைஞ்சிட்டேங்கிறது நம்மளோட அடையாளமா மாறி போகுது. நான் இந்த தேர்வுல தோத்துட்டேன் அப்படிங்கிறது இன்னொரு முயற்சி செய்யலாம் அப்படிங்கிற வாய்ப்பை தருது. சோ இந்த 2வது வாக்கியம் தான் ரொம்ப முக்கியம். இதுல நான் இந்த வழியில நான் தோத்திருக்கலாம், இதுக்கான வேற வழி எனக்கு இருக்கு, அது வழியில நான் வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கலாம். நம்ம தன்னம்பிக்கை நம்ம மொபைல் பேட்டரி மாதிரி தான். என்னோட பேட்டரி கூட கொஞ்சம் லோ காட்டுது. அதாவது காலையில 100% இருப்போம். ஒரு வேலை செய்யறதுக்கு செயல் செய்யறதுக்கு பள்ளிக்கோ இல்ல கல்லூரிக்கோ இல்ல வேலை செய்யற இடத்துக்கோ போவோம். வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் வருவாரு. ஏய், இது உன்னால முடியுமா, நீ செஞ்சிருவியா அப்படின்னு கேட்பாரு. உடனே நம்மளோட தன்னம்பிக்கை பர்சன்டேஜ் 72 மாறிடும். அடுத்து இன்னொருத்தர் வருவாரு. இது அவங்க கூட ட்ரை பண்ணா முடியல, சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவரோட பர்சன்டேஜ் 38 மாறிடும். இன்னொருத்தர் வருவாரு. நீ பண்ணிவிடுவியா, ஓகே தானா அப்படிம்பாரு. அதுக்கே அவரோட பர்சன்டேஜ் அடுத்தது 9 மாறிடும். திரும்பி வேலை முடிஞ்சோ இல்ல அந்த பணி முடிஞ்சோ வீட்டுக்கு போகும்போது அம்மா கேட்பாங்க, இன்னைக்கு என்னதான் நீங்க பண்ணீங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்லுவாரு, நான் ஒண்ணுமே செய்யல, 1% ஆயிடும். அது நம்மோட சார்ஜரை அடுத்தவங்க கிட்ட கொடுத்தா இப்படிதான் நடக்கும். நம்மோட சார்ஜர் நம்ம கிட்ட இருக்கணும். உங்களுடைய சார்ஜர் எப்ப உங்களிடம் இருக்குதோ அப்பதான் அதுக்கு பேர் தன்னம்பிக்கை. அதாவது நம்ம நம்பிக்கையை அடுத்தவங்க மேல வைக்கிறதெல்லாம் நம்பிக்கை ஆயிடாது, தான் மேல வைக்கிறது தான் நம்பிக்கையே ஆகும். அடுத்த இது வந்து பிறரோட நம்மளை ஒப்பிடக்கூடாது. எல்லா விஷயத்துக்குமே அவன் என்னை விட முன்னேறிட்டான், அவன் என்னை விட நல்லா பேசுறான், அவனுக்கு வாய்ப்பு என்னை விட நல்லா அமைஞ்சது அப்படிங்கிற ஒப்புமை நம்ம பண்ணும்போது நமக்குள்ள அந்த நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா குறையுது. அப்படி மற்றவங்களோட நம்ம ஒப்புமை பண்ணாம நாமளே நம்பணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தென்னை மரமா இருக்கட்டும், மாமரமா இருக்கட்டும், அதோட வளர்ச்சி காலங்கள் அதோட இயல்போடது தான். அதோட இயல்புல தான் வளரணும். இப்போ ஒரு தென்னை மரம் மாமரம் என்னை விட வேகமா வளருதுன்னு அப்படின்னு வருத்தப்படுமா? கிடையாது. அது அதோட இயல்புல தான் வளரும். அதாவது நமக்கான போட்டியாளர்கள் அடுத்த வீட்டுல கிடையாது, நமக்கான போட்டியாளர் நாம தான். நேத்திக்கு நாம இருந்த வளர்ச்சியை விட இன்னைக்கு ஒரு படி மேல வந்துட்டோம்னா அதுதான் நம்மளோட வெற்றி. சோ நம்மள என்னைக்குமே நம்ம பிறரோட ஒப்பிட்டுக்க கூடாது. ஒரு விதை மண்ணுக்குள்ள இட்டிருக்கோம், இன்னைக்கு ஒரு விதை மண்ணுக்குள்ள விட்டுருக்கோம்னா கொஞ்ச காலம் அது வளராது. அதோட சூழல் என்ன, உண்மையில் அதோட சூழல் என்ன, மண்ணுக்குள்ள அந்த இருட்டுல தன்னை நிலைநிறுத்துது. முதல்ல வேர்களை விட்டு அந்த மண்ணை பிடிச்சு நிலைநிறுத்துது. கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா தனக்கு தேவையான சீதோஷணம், காலநிலை, பருவம் இதெல்லாம் அடைஞ்சதுக்கு அப்புறமா தன்னோட பச்சை மூளைய மண்ணை தொலைச்சிட்டு வெளியில விடுது. அப்போ மண்ணுக்குள்ள அது தன்னை வளர்த்துக்கிட்டு இருந்த அந்த காலங்கள்ல அந்த விதை வளரல, அதுக்கிட்ட முன்னேற்றம் இல்லைன்னு நாம சொல்ல முடியுமா? கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் முன்னேறி அது விதை விடுது இல்லையா? அப்படிதான் நம்ம சிறிது காலம் நம்மளோட முன்னேற்றம் தெரியாம இருக்கலாம், அது நம்மளை வளர்த்துக்கிற, நம்மளை சரிப்படுத்திக்கிற, நம்மளை நிலைநிறுத்திக்கிற காலமா இருக்கும். கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா அதோட முடிவு நமக்கு தெரியும், முன்னேற்றம் அடையும். அதனால அந்த முன்னேற்றம் இன்னைக்கு தெரியலங்கிறதால நம்ம வளரலங்கிறது இல்லை, நம்ம வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற தைரியம் நமக்கு அது இருக்கணும். பயத்தை தாண்டி ஒரு அடி எடுக்கணும். அடுத்ததான் நம்ம களைய வேண்டியது பயத்தை தாண்டி ஒரு அடி எடுத்து வைக்கிறது. என்னது பயத்தை தாண்டி அடி எடுத்து வைக்கிறது அப்படின்னா, இதுக்கு ஒரு தவளை பந்தயம் கதை சொல்லலாம். அதாவது ஒரு ஊர்ல இருக்க தவளைகளுக்கு எல்லாம் பந்தயம் வைக்கிறாங்க. தவளைகள் ஃபிராக் பந்தயம் வைக்கும் போது அதுல ஒரு 10 தவளைகள் கலந்துக்குது. மற்ற தவளைகள்லாம் அவங்கள உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கோபுர உச்சி அடையணும்னு சொல்லிட்டு எல்லா தவளைகளும் ஏறுது. கீழே இருக்க தவளைகள்லாம் உற்சாகப்படுது, ஏறிடு, நீ ஏறிடு, அடுத்து அங்க வருவாங்க, இதை பிடிச்சி ஏறு, அதை பிடிச்சி ஏறி, இப்படி உற்சாகப்படுத்திட்டே இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல ஒவ்வொரு தவளைகளா கீழே விழுது. எப்படின்னா, கீழே இருக்க தவளைகள் கருத்து சொல்லுது, இப்ப பாரு அந்த தவளை அது சரியா பிடிக்கலன்னா விழுந்துரும் பாரு அப்படின்னு. அப்படியே அந்த தவளை சுட்டி காட்டின அந்த தவளை கீழே விழுந்தது. இப்படியே ஒவ்வொரு தவளைகளா ஏறின 10ல 9 தவளைகள் விழுந்தது, ஒரு தவளை மட்டும் உச்சி அடையுது. எப்படி? ஏன்னா அந்த தவளைக்கு காது கேட்கல. இப்படிதான் நாமளும் மற்றவங்க சொல்றதெல்லாம் நம்ம காதுல வாங்கிட்டு இருந்தோம்னா நம்மளோட வெற்றியை, நம்மளோட இலக்கை நம்ம அடைய முடியாது. பயத்தை தாண்டி ஒரு அடி நம்ம வைக்கணும். அப்ப பயமே இருக்கக்கூடாதா? கிடையாது, பயம் இருக்கணும். பயம் இருந்தாலும் நம்மளோட முயற்சி இருந்துகிட்டே இருக்கணும். தைரியங்கிறது என்ன? பயம் இருந்தாலும் சரியானதை செஞ்சு வெற்றி அடையிறது, அதுதான் தைரியம். சோ பயத்தை தாண்டி
மற்றவங்க கருத்துக்கு நம்மளோட காதுகளை கொடுக்காம நம்மளோட வெற்றியை நம்ம அடைஞ்சுக்கணும். இந்த வெற்றியை அடையிறதுக்கு என்ன செய்யலாம்? இன்னைக்குல இருந்து ஒரு 3 விஷயம் செய்யலாம். முதல்ல கனவு. ஒரு கனவு காணணும். நம்ம என்ன அடைய போறோமோ, கனவுங்கிறது இலக்கு. நம்ம ஒரு இலக்கை தீர்மானிக்கணும். 2வது முயற்சி, அந்த இலக்கு சிறிய முயற்சி பண்றது. அந்த இலக்கை நோக்கி ஒரு சிறிய அடியை எடுத்து வைக்கிறது. எப்படி அப்படின்னா, நான் அசைவம் சாப்பிட சொல்ல, உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு பெரிய யானையை நம்ம சாப்பிட முடியுமா? கண்டிப்பா சாப்பிடலாம். சிறிய சிறிய பகுதியா பிரிச்சா சாப்பிடலாம். இது ஒரு கற்பனை உதாரணத்துக்கு தான் சொன்னேன். அசைவம் சாப்பிட நான் சொல்லல. அது அவங்கவங்க தேர்வு. அதே மாதிரிதான் ஒரு பெரிய இலக்கை கூட ஒரு சிறு சிறு அடிகளா நாம எடுத்து வச்சுட்டு போனா அதை அடையலாம். 3வது விஷயம் தொடர்ச்சி. நாம எடுத்து வைக்கிற அந்த அடியை தொடர்ச்சியா எடுத்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி அடையலாம். ஒரு நாள் செய்யறதெல்லாம் சாதனையா மாறாது. தொடர்ச்சியா செஞ்சா அது சாதனையா மாறும். நம்ம இன்னைக்குல இருந்து என்ன செய்ய போறோம்? 3 விஷயங்கள் செய்ய போறோம். முதல்ல கனவு, ஒரு இலக்கை தீர்மானிக்கிறோம். 2வது அதை நோக்கிய ஒரு சிறிய முயற்சி செய்யறோம். 3வது அந்த முயற்சியை தொடர்ச்சியாக்குறோம், வெற்றி பெறுறோம். இந்த களத்தோட நிறைவு பகுதியில நம்ம இப்ப நெருங்குறோம். அன்பானவர்களே, வாய்ப்பு கிடைக்கல கிடைக்கல அப்படின்னு சொல்றதை விட, நம்ம வாழ்க்கையில எனக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு சொல்றதை விட, கிடைத்த வாய்ப்பை, எனக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சதோ அதை நான் முழுசா பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுலதான் நம்ம வெற்றி இருக்கு. வாழ்க்கைய எப்பவுமே நமக்கு ஒரு பெரிய கதவை திறக்காது, சின்ன ஜன்னல் திறந்து வைக்கும். அந்த ஜன்னல் வழியா வர ஒரு சிறிய வெளிச்சமே நமக்கான வாய்ப்புகளை தரும். அந்த வெளிச்சத்தை பிடிச்சு நம்ம வெற்றி கதவுகளை அடையலாம். நீங்க யார் என்பதை உங்களோட முயற்சி, அதோட தொடர்ச்சி, அதுக்கான பயிற்சி, அது மட்டும்தான் தீர்மானிக்கும். எனவே அன்பானவர்களே, கனவு காண்போம், முயற்சி செய்வோம், தவறினால் திருத்திக் கொள்வோம், விழுந்தால் எழுவோம், பயந்தால் தைரியத்தை தேடுவோம். மற்றவர்கள் நம்மை நம்பவில்லை என்றாலும் நாம் நம்மை நம்புவோம். ஏனென்றால் வானம் எல்லோருக்கும் பொதுவானது. ஆனால் பறக்க துணிவது சிலர்தான். நமக்கு சிறகுகள் இருக்கின்றன, அவை திறக்கப்பட வேண்டியதுதான். இன்றுடன் ஒரு முடிவோட இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு செல்வோம். நான் என்னை நம்புவேன். என் தோல்வியை பாடமாக மாற்றுவேன். என் பயத்தை தைரியமாக மாற்றுவேன். என் கனவை இலக்காக மாற்றுவேன். இறுதியாக, சிறகை விரிப்போம் வா, வானத்தை தொடுவோம் வா, கனவுகளை வெல்வோம் வா, நம்மால் முடியும், நிச்சயம் முடியும். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. அம்மா, நீங்க 6 மணி வரைக்கும் பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தோம். ஐயா 1/2 மணி நேரம் உரைன்னு சொல்லியிருந்தாங்க ஐயா. நீங்க எப்போ ஆரம்பிச்சீங்க? இன்னும் ரெடி பண்ணிட்டோங்களா ஐயா? இன்னொரு 15 நிமிடம் பேசினால் நலமாக இருக்கும். அருமையா பேசுறீங்க. 5:15 தான் உங்ககிட்ட கொடுத்தோம். 5:20 கொடுத்தோம். நீங்க 8 நிமிஷம் தான் பேசிட்டு இருக்கீங்க. சொல்மதி பட்டிமன்ற பேச்சாளர் சொல்மதி அவர்களை, எங்களுக்கே தெரியாத எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சீங்க, எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு? மன்னிச்சிருங்க ஐயா. இப்போ நான் தொடர்ந்து பேசுறேன் ஐயா. தண்ணி குடிச்சிட்டு 6 மணி வரைக்கும் பேசுங்க. பேசுங்க. இன்னும் பதிவாயிட்டு இருக்கா இன்னும் ஐயா? நடுவுல உங்களால் இதுவும் முடியும். பதிவாயிட்டு இருக்கு ஐயா. ஆமாம்மா, பதிவாயிட்டு இருக்கு. நீங்க தொடருங்க. சரிங்க ஐயா. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் அவர்கள் மிக அருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் இன்று அழகான ஒரு தலைப்பு, ஒரு நல்ல ஒரு தலைப்பு எடுத்திருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து நீங்க பேசணுமா ஐயா? ஒரே ஐயா, நான் என்னோட குறிப்பு மட்டும் எடுத்துடுறேன் ஐயா. எடுங்க. சிறகை விரிப்போம்பா, இன்னும் ஒரு வெறும் அழைப்பு சொல் அல்ல. அது நம்முடைய உள்ளத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் ஆற்றலை தட்டி எழுப்பும் ஒரு உன்னத அழைப்பு அது. இன்றைய சொற்பொழிவு வாழ்க்கையை உயர்த்துவதற்கு முதலில் நாம் நம் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற உண்மையை அழகாக எடுத்துரைக்கும். எப்படி பறவைக்கு வானம் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அது தன் சிறகுகளை விரித்தால் தான் பறக்க முடியும்.
அதுபோல நமக்குள் திறமைகள் எவ்வளவு இருந்தாலும் அவற்றை செயல்படுத்தும் துணிவும் முயற்சியும் இருந்தால்தான் நாம் வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும். வாழ்க்கையில் தடைகள் வருவது இயல்பு, தோல்விகள் வருவதும் இயல்பு. ஆனால் அவற்றை கண்டு அஞ்சாமல் ஒவ்வொரு தடையையும் ஒரு படிக்கல்லாக மாற்றிக்கொள்வதே சாதனையாளர்களுடைய பண்பாக இருக்கும். என்னால் முடியாது என்ற எண்ணத்தை விடுத்து முயன்றால் முடியும் என்ற நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதே நம்முடைய இன்றைய உரையில் நமக்கு உணர்த்துகிறது. தொடர்றீங்களாமா? ஐயா ஒரே நிமிடம் ஐயா. சிறகுகள் என்பது பறவைகளுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கும் உண்டு. அவை நமது கனவுகள், நம்பிக்கைகள், அறிவு, உழைப்பு, தன்னம்பிக்கை ஆகியவையே. இறகு என்பது பறவைகளை போன்று இறகு இருக்க வேண்டும் என்பது அல்ல. கனவு காண்போம், அந்த கனவை இலக்காக மாற்றுவோம், இலக்கை அடைய விடாமுயற்சியுடன் பயணிப்போம். வானத்தை நோக்கி பறக்கும் பறவை கீழே இருக்கும் தடைகளை எண்ணிக்கொண்டே இருப்பதில்லை. அதுபோல நாமும் கடந்த கால தோல்விகளை எண்ணிக்கொண்டிருக்காமல் எதிர்கால வெற்றியை நோக்கி நம்முடைய பார்வையை திருப்ப வேண்டும். எனவே இன்றைய சிறப்பான சொற்பொழிவு மூலம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி ஒன்றே ஒன்று. சிறகுகள் நமக்குள் இருக்கின்றன, வானமும் நமக்காக காத்திருக்கிறது. பறப்பதற்கான துணிவு மட்டும் நம்மிடம் இருக்க வேண்டும். தொடருங்கம்மா, தொடருங்க. அதாவது ஊர்ல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு சொல்வடை இருக்கு. என்னன்னா, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்வேன், முயற்சி இருந்தா, தொடர்ந்த முயற்சி இருந்தா, உயர உயர தொடர்ந்து முயற்சியோட பறந்தா ஊர்க்குருவியும் பருந்தாகலாம் அப்படிங்கிறது. அதுதான் இந்த தலைப்போட சிறப்பை. சிறகை விரிக்கலாமா. அதுக்கு சில நிகழ்வுகள் இங்க சொல்ல போறேன். இப்ப நம்ம கிராமத்துல இருந்து மாணவர்கள் முதல்ல தமிழ் மீடியம் எல்லாம் படிச்சுட்டு கல்லூரிக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் அவங்களை பயமுறுத்துது. கல்லூரியில முதல் அடி எடுத்து வைக்கும் போது நிறைய விஷயங்கள். முதல்ல ஆங்கில வழிமுறை, பிறகு அங்க இருக்க மாணவர்களோட எப்படி பழகணுங்கிற தயக்கம். அதாவது அவருக்கு ஏற்கனவே கூச்ச சுபாவம் இருக்கும், அந்த மாணவர்களோட சேர்ந்து எவ்வாறு நம்ம கலந்துக்கலாம், எப்படி கலந்துக்கிறது. பிறகு அந்த பாடப்பகுதி, அதாவது அது வரைக்கும் ஒரு பாடத்திட்டம் வைத்து படிச்சுட்டு போயிருப்பாங்க மாணவர்கள். அதன் பிறகு கல்லூரியில என்ன பாடம், என்ன திட்டம், எல்லா புரியாத தன்மை இத்தனையும் இருக்கு. இத்தனை நிகழ்வுகள் இருக்கும்போது அதை தாண்டி தன்னை தகர்த்து எப்படியெல்லாம் வெளியில வந்துக்கிறாங்க, எப்படியெல்லாம் வெளியில வரணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணம் நந்தகுமார் ஐஆர்எஸ். அவரை பத்தின ஒரு நிகழ்வு இங்க பார்க்கலாம். அவர் வந்து நந்தகுமார் ஐஆர்எஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது போட்டித் தேர்வுகள்ல முதன்மைன்னு சொல்ல போற ஐஏஎஸ் தேர்வை வந்து அவரு யூபிஎஸ்சியில ஐஏஎஸ் தேர்வை வந்து அவரு வெற்றி பெற்றிருக்காரு. ஐஆர்எஸ்ஸா பணியாற்றிட்டு இருக்காரு. அதை விட சிறந்த தன்னம்பிக்கை பேச்சாளரா எல்லா மேடைகளிலும் தன்னை நிலைநிறுத்திக்கிறார். அதாவது இத்தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை பேச்சாளரா எல்லா மேடைகளிலும். நீங்க வந்து யூடியூப்ல போனீங்கன்னா அவரோட எல்லா நிகழ்வுகளும் பார்க்கலாம். அவர் எப்படி அந்த பேச்சாளரா மாறி இருக்காருன்றதுல இன்னும் ஒரு சிறப்பு. அவருக்கு திக்கி தொடர்ச்சியா பேச வராது, திக்கி தான் பேசுவாரு. அந்த எல்லா விஷயங்களையும், அந்த எல்லா தயக்கங்களையும், அந்த எல்லா தன்னோட சிறகையும் அவர் விரிச்சது, முடக்கி வச்சிருந்த அந்த எல்லா சிறகையும் அவர் விரிச்சது தன்னோட கல்லூரி காலங்கள். எப்படி அப்படின்னா, திக்கி திக்கி பேசுற முதல்ல மாணவர்கள் எல்லாரோடையும் கலந்துரையாடலுக்கு போறாரு. மாணவர்களோட சேர்ந்து கலந்துரையாடாரு. தனக்கு இருந்த அந்த பாடத்திட்டம் பிரச்சனை எல்லாத்தையுமே கலந்துரையாடி போட்டித் தேர்வுக்கு தன்னை எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படின்னு மூத்த மாணவர்கள், சீனியர்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லா கல்லூரிகள்லயும் சீனியர் இருக்காங்க, ரேகிங் இருக்கு அப்படிங்கிறத விட்டு ஒரு நல்ல செயலா சீனியர்களோட சேர்ந்து கலந்துரையாடல் ரெடி செய்யறாரு. ஒவ்வொரு வகுப்பு மாத்தி எடுக்கிறார். தன்னோட அந்த திக்கு பேசுற அந்த நிகழ்வையை, அந்த அந்த தடையையே அவர் தகர்த்தெறிகிறார். பின்னாடி அவர் வந்து கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் இல்ல, பிலோ ஆவரேஜ், சராசரிக்கும் கீழே ஒரு படிக்கிற ஒரு மாணவர். அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த மாதிரி தொடர்ந்து தன்னோட தயாரிப்புகளை, தொடர்ந்து முயற்சியோட கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்க இல்லையா, தொடர்ந்து தன்னை தயார்படுத்திக்கிறார். ஒரு நிமிடம் கூட விடாம தன்னோட திக்குவாய தொடர்ச்சியான பேச்சுக்கு தயார்படுத்திட்டு வராரு. தனக்கு தெரியாத சிலபஸ், அதாவது படிப்பு சராசரிக்கும் கீழே இருக்கிறத கொண்டு வர்றது மேற்கொண்டு தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கிறாரு. அதன் மேல நிறைய தேர்வு எழுதுறாரு. அந்த பயிற்சியில தேர்றாரு. பின்னாடி ஒரு நாள் யூபிஎஸ்சி தேர்வையும் எழுதுறாரு.
முதல் நிலை இருக்கிற ஐஏஎஸ் அப்படிங்கிற நிலையை அடையலனாலும் அதுக்கு அடுத்தது இருக்க ஐஆர்எஸ் நிலையை அவர் அடையிறாரு. இன்னைக்கும் பல மேடைகள்ல தன்னோட பேச்சாளரா நிறுத்திக்கிறார். அவரோட வாழ்க்கை கொடுக்கறது என்ன அப்படின்னா, நமக்கு பல தடைகள் இருக்கலாம், பல தடைகள் நம்மோட முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு, நம்ம வெற்றியை முடக்கி போடுறதுக்கு பல தடைகள் நமக்கு இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அந்த தடைகள் எல்லாம் தகர்த்து நமது சிறகை விரித்து ஒரு பறவை போல வானத்தில் பறந்து நமது வெற்றியை அடையணுங்கிறத அதுல இருந்து கத்துக்கலாம். அடுத்துதான் நான் சொல்ல போறது நம்மளோட விஞ்ஞானி அப்துல் கலாம் ஐயா. விஞ்ஞானி தன்னை ஜனாதிபதியா முதல் நிலையில நிறுத்திக்கிட்டவரு. அவர் ராமேஸ்வரத்துல ஒரு சிறு பள்ளியில தான் படிக்கிறாரு. பின் நாட்கள்ல அவர் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வரும்போதும் அவருக்கான நிறைய தடைகள் இருக்கு. அந்த தடைகள் ஒவ்வொன்றுத்தையுமே தனக்கு முன்னாடி இருக்க அந்த ஆர்வம், கல்வி ஆர்வம்ங்கிற மூலமா, அதுக்கு தீனி போடுறது மூலமா அதை உடைச்சு அவர் வெளியில வர்றாரு. சில நேரங்கள்ல நாமும் இதே மாதிரிதான், நமக்கு வாய்ப்பு இல்லையே, இது எப்படி நம்ம அமைச்சுக்கிறது, நமக்கு முன்னாடி இருந்தவங்க, நம்ம முன்னோர்கள், பெற்றோர்கள் நமக்கான பாதை ஏற்படுத்தலையே, நம்ம ஒரு சிறிய கிராமத்துல இருக்கோமே, நமக்கான வாய்ப்புகள் அமையவில்லையே அப்படின்னு எத்தனையோ விஷயங்கள் நமக்கான தடைகளா இருந்தாலும் அந்த பயங்களை தாண்டி நம்ம ஒரு முதல் முயற்சி எடுக்கிறோம். அந்த முதல் முயற்சி கண்டிப்பா நமக்கு வெற்றியை கொடுத்துடாது. நமக்கான தோல்விகளா இருக்கலாம், இல்ல தடுமாற்றங்களா இருக்கலாம், பின்னடைவா இருக்கலாம். அந்த பின்னடைவுகள் அத்தனையும் அடுத்தடுத்த முயற்சிகள், அதாவது அந்த தோல்விகள், அந்த தோல்வி நமக்கு கிடைக்கிற அத்தனை தோல்வியும் நமக்கு ஒரு பயிற்சி களமா அமையும். சிறந்த முயற்சி எப்படி எடுக்கிறது நமக்கு சொல்லித்தரும். அந்த முயற்சிகளை தொடர்ந்து நாம வெற்றி வாய்ப்பை பெறலாம். மத்தவங்க என்ன சொல்வாங்க, இது நம்ம தோத்துட்டோம்னா நம்மளை பார்த்து எல்லாரும் கேலி செய்வாங்களே அப்படிங்கறதெல்லாம் இல்லாம நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன அடையணும் அப்படிங்கிறத நாம செய்யணும். அதுக்கு சிறந்தது நாம ஏற்கனவே சொல்ற அந்த விதை சொல்ற பாடமே தான். மீண்டும் நான் அதை தான் சொல்வேன், விதை சொல்ற பாடமே. விதை எப்படி இருக்கு, தனக்கு சாதகமான சூழல் வரும்போது ஒரு விதை போட்டுட்டு இருக்க, அது தூங்கிட்டு இல்லை, அது தன்னோட வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. மண்ணுக்குள்ள அந்த இருட்டுக்குள்ள தன்னை எப்படியெல்லாம் நிலைநிறுத்திக்கணும், வேர்களை விட்டு தன்னை சூழ்த்தி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், ஒரு பனை விதை எடுத்துக்கோங்க, எத்தனை ஆண்டுகளாலும் தன்னை நிலைநிறுத்திக்கணுமோ நிறுத்திக்குது. தனக்கு சாதகமான ஒரு சூழல் வரும்போது ரொம்ப வேகமா உயரத்துக்கு வேகமா வளர்ந்து போயிடுது. அந்த மாதிரிதான் நமக்கு பாதகமான சூழல் இருந்தாலும் நம்ம நிலைநிறுத்திக்கிற மாதிரி நமக்குள்ளேயே நம்ம ஒவ்வொரு அடிகளா முன்னாடி நம்மளை நிலைநிறுத்திக்கிறதுக்கு வேணும் அத்தனை தகுதிகளையும் வளர்த்துக்கணும். சாதகமான சூழல், ஒரு வாய்ப்பு, ஒரு சிறிய ஜன்னல் மூலமா ஒரு வெளிச்சம் வந்தாலும் அதை பிடித்து நம்ம வெற்றியை அடைஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எங்க இருக்கோம், அதாவது இன்னைக்கு சூழல் நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம எந்த திசையில போய்கிட்டு இருக்கோம், நம்ம ஒவ்வொரு அடியும் திசையை நோக்கி போயிட்டு இருக்கு, பாதை மாறாம சரியான திசையில் செல்லுதா அப்படிங்கறதுதான் முக்கியம். நம்ம தொடக்க நிலையில என்னைக்கு வேணாலும் இருக்கலாம், அதுல தொடர் முயற்சி, கன்சிஸ்டன்சிங்கிற தொடர் முயற்சி இருந்தா, சரியான திசையில நம்ம போய்கிட்டு இருந்தா அதோட முடிவு கண்டிப்பா நாம அடையிற இலக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஐயா இன்னும் பேசணுங்களா? இன்னொரு 15 நிமிடம் பேசுங்கம்மா. சரி, இந்த கனவு காண்றதுக்கு, இந்த பயிற்சி அடையிறதுக்கு, இந்த முயற்சி பெறதுக்கு வயது இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு வயது ஒரு தடையே கிடையாது. எந்த எந்த வயசுலயும் நம்மளை நிலைநிறுத்திக்கலாம். அதாவது வாரன் பப்பட் இன்னைக்கு நிதிநிலையில சொல்லுவாங்க, வாரன் பப்பட்டை எல்லா இடத்துலயும் நிதி சார்ந்த சூழல் வரும்போது அவரை தான் முன்னிலை எடுத்துவாங்க. அவரு தன்னை வெளிப்படுத்திக்கிட்டது, தன்னை ஒரு வெற்றியாளராக காமிச்சுக்கிட்டதே தன்னோட 55 வயதுலதான். இந்த ஒரு விஷயம், இந்த மாதிரியான நமக்கான முன்னுதாரணங்களே போதும். எந்த வயதுமே நமக்கு சாதிக்க தக்க வயதுதான். கனவு லட்சியம் எந்த வயதுலையுமே நம்ம வச்சு சாதிக்கலாம். அப்போ வயதும் கூட நமக்கு ஒரு தடை கிடையாது. வயதுங்கிறது ஒரு எண்ணிக்கை மட்டும்தான். எனக்கு வயசாயிடுச்சு, நான் என்ன பண்றது, நிறைய பேர் சொல்லி நம்ம அந்த இடத்துலயே முடங்கிக்கிறோம். இல்ல, இனி என்ன செய்ய முடியும், அந்த காலம் போயிடுச்சு, நான் அன்னைக்கு ரொம்ப சக்தியோட இருந்தேன், எல்லாமே செஞ்சேன், கிடையாது. நம்ம கனவுக்கோ லட்சியத்துக்கோ வயது ஒரு தடையே கிடையாது. தொடங்கிறதுக்கு நம்ம தாமதமா தொடங்கியிருக்கோம். எல்லாரும் தன்னோட அந்த வாழ்க்கை ஓட்டத்துல முன்னாடி தொடங்கியிருக்கலாம், நம்ம காலதாமதமா தொடங்கலாம்.
பட் நம்ம போற திசை வெற்றியை நோக்கியதா தொடர் பயிற்சி வச்சு போனோம்னா கண்டிப்பா நம்மளும் வெற்றி பெறலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கும் நிறைய கனவு இருந்திருக்கும். அந்த கனவை நீங்க அடைஞ்சிருக்கலாம், அடையாம இருக்கலாம். சிலர் அடைஞ்சிருக்கலாம், சிலர் அடையாம இருக்கலாம். அதுக்கு காரணம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா உங்க கனவு அடைஞ்சதுக்கு எந்த தயக்கமும் இல்லாம நீங்க முன்னேறினதுதான் காரணம். கனவு அடையாம இருக்கிறதுக்கு உங்களோட தயக்கம் தான் காரணமா இருக்கும். ஸோ இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. உங்க கனவு எதுவானதாலும் இருக்கட்டும், அந்த தயக்கத்தை நீங்க உடைச்சி ஒரு சிறு முயற்சி, சிறு அடியை எடுத்து வைங்க. உங்கள் கனவை சின்னதா நினைக்காதீங்க. உங்கள் கடந்த காலத்தை வச்சு எதிர்காலத்தை மதிப்பிடாதீங்க. உங்க கடந்த காலம் என்னவா இருக்கலாம், நிகழ்காலத்துல நீங்க இருக்கிற இடத்துலயும் இருக்கலாம். கண்டிப்பா உங்க எதிர்காலம் முன்னேற்றத்தை நோக்கி இருக்கணும் அப்படின்னா உங்க தயக்கத்தை விட்டு நீங்க சிறு முயற்சி எடுக்கணும். நாளைக்கு எவ்வளவு உயரம் போகணும் அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்க எடுத்துற வைக்கிற அடிதான். இன்னைக்கு நீங்க என்ன நிலையில இருக்கங்கன்றது நேத்து நீங்க என்ன அடி எடுத்து வச்சீங்களோ அதுதான். அப்போ நாளை இதை தாண்டிலும் ஒரு உயரம் போகணும். அதாவது இன்னைக்கு நீங்க இருக்க இடம் தான் உங்களுக்கு போட்டி அப்படின்னா நாளைக்கு இதை தாண்டின உயரம் அடையணும் அப்படின்னா அடுத்தடுத்த முயற்சிகளை நீங்க வச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஒரு திறமை இருக்கு, கனவு இருக்கு, சக்தி இருக்கு, அதை தூண்டுங்க. பயத்தை பின்னால விட்டுடுங்க, தயக்கத்தை தூண்டுங்க, முதல் அடியை எடுத்து வைங்க. வானம் காத்திருக்கிறது. சிறகை மடக்கி வாழாதுங்க, சிறகை விரித்து வாழுங்க. கனவு காண்போம், முயற்சி செய்வோம், தடைகளை தாண்டுவோம், வெற்றி நோக்கி பரப்போம், வானம் வசப்படுத்துவோம். இப்ப எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க். அதாவது உங்க கனவு அடையிறதுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் தான் பண்ணணும் இல்ல, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணா போதும் அப்படின்னு. இன்னைக்கு ஜென்ரேஷன் என்ன பண்றாங்க, இன்றைய தலைமுறை மக்கள் ஷார்ட்கட் அப்படிங்கிறத அதாவது ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறத ஷார்ட்கட், எந்த விஷயம் சொன்னாலும் அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கா? எல்லாத்துக்கும் நம்ம ஷார்ட்கட் தேடுறது அப்படி இல்லை. ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது ஷார்ட்கட் இல்லை. அந்த கன்சிஸ்டன்சிய எந்த அளவுக்கு நாம திட்டமிட்டு செய்யறோம் அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். தொடர் முயற்சி செய்யறோம் அப்படின்னா அதை திட்டமிடுதலோட எந்த முயற்சி எந்த நேரங்கள்ல செய்யலாம், எப்படி அதை நிர்வகிச்சுக்கிறோம், அந்த திட்டமிடல் தான் நம்மளோட ஸ்மார்ட் ஒர்க்கை கண்டி ஷார்ட் ஒர்க். அதனால நம்ம எந்த வேலை செய்யறதுக்கும் ஷார்ட்கட். படிக்க சொன்னா அதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா? உடற்பயிற்சி செய்ய சொன்னா கூட, அதாவது நம்மளோட மனநலத்தையும் உடல் நலத்தையும் பேணிக்கிறதும் நம்மளோட வாழ்க்கை நலமும் என்ன, எல்லாத்துக்கும் அடிப்படை நம்ம உடல் நலத்தை பெருக்கிக்கிறது தான். உடல் நலத்தை சிறப்பா ஆக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த உடல் நலத்துக்கு கண்டிப்பா என்ன பண்ணும், நம்ம சிறு பயிற்சி செய்யணும். அந்த பயிற்சியில கூட சிலர் ஷார்ட்கட் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் தேடினா நம்ம வேணுங்கிற இலக்கை அடைய முடியாது. உடற்பயிற்சியில என்ன ஷார்ட்கட் நம்ம கொடுக்க போறோம்? தினந்தோறும் பயிற்சி, 1 மணி நேரம் பயிற்சி கொடுக்கணும்னா பயிற்சி கொடுத்தாதான் உடல் நலம் தேரணும் போது அதை கொடுத்துதான் ஆகணும். அதை எப்படி செய்யலாங்கிற ஸ்மார்ட் ஒர்க் அதை வேணா நம்ம திட்டமிடுதல் செஞ்சுக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஷார்ட்கட்ன்றது இல்லை, கன்சிஸ்டன்சி தான் அந்த ஷார்ட்கட், கன்சிஸ்டன்சி தான் அந்த ஸ்மார்ட் ஒர்க். ஒரு நாள் 10 மணி நேரம் வேலை செய்யறோம் அப்படிங்கிறத விட அந்த வேலையை இன்னும் எவ்வளவு நல்லா திட்டமிட்டா இன்னும் எவ்வளவு சிறப்பா செய்யலாம் அப்படி முடிவெடுக்கிறது தான் அந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது. சில நேரம் நம்ம ஒரு செயல் செய்யும் போது மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணணுன்றதுக்காகவே மற்றவங்க கைத்தட்டலுக்காகவே நிறைய விஷயம் நம்ம விலக்கி சென்றோம். அப்படி இல்லாம இந்த செயல் நம்ம ஏன் செய்யறோம், எதுக்காக செய்யறோம், இதோட முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கான வெற்றியை கண்டிப்பா நாம பெறலாம். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. குணமதிக்கா, சிறப்பாக வாழ்த்தை சிறப்பாக உரையாற்றி இன்றைய சிறப்பு அழைப்பாளர் செல்மதி குப்பா அமர் கலந்தனம் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துறை வழங்குவதற்கு நடராசன் ஐயா அவர்கள் அன்பு அழைக்கிறோம். தொடர்ந்து இருக்குமாறு திருக்குள் காமராஜ் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று
நமது கலந்துரையாடுவோம் பேரவையில் சொல்மதி உப்பு அவர்கள் சிறகை விரிப்போம் வா என்ற தலைப்பில் மிகச் சிறப்பான ஒரு உரையை ஆற்றினார். அவர் 8 நிமிடத்திலேயே தனது சிறகை சுருக்கி கொண்டார். பின்பு கேட்டுக்கொண்டதற்கிணங்க அதன் பின்பு சில நிமிடங்கள் பேசினார். பிறகு திரும்பவும் சிறகை சுருக்கினார். நமது பிரமநாயகம் ஐயா அவர்கள் திரும்பவும் சிறகை விரிங்கள் என்று சொன்னவுடன் அதன் பின்பும் அவர் பேசினார். அவர் ஆற்றல் வாய்ந்தவர் என்பதை இதன் மூலம் அழகாக நிரூபித்து விட்டார். அவருக்கு யாரோ 5:30 வரை என்று சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு தகுந்தால் போல தனது உரையை தயார் செய்து வந்தவர் 2 முறை அதை விரிவு செய்து பேசியதிலிருந்து அவர் ஆற்றல் மிக்க சிந்தனையாளர் என்பது நமக்கு இன்று தெளிவாக தெரிய வந்தது. அவர் பேசும் முறையிலேயே எடுத்த உடனே சொன்னார், இது தலைப்பு அல்ல அழைப்பு அப்படின்னு. இது வெறும் தலைப்புன்னு நினைக்காதீங்க, எல்லோருக்கும் விடுகிற அழைப்பு என்று சொன்னதே மிக அருமையாக இருந்தது. ஒவ்வொருவரும் எந்த காரியத்தை எடுத்தாலும் அல்லது எப்போது வேண்டுமானாலும் ஒரு இலக்கு நிர்ணயிக்க வேண்டும். அந்த இலக்கை நோக்கி தனது முயற்சியை ஆரம்பிக்க வேண்டும். அந்த முயற்சியை இடையிலே நிறுத்தி விடாமல் தொடர்ச்சியாக அந்த முயற்சியை எடுத்துக்கொண்டிருந்தால் வெற்றி நிச்சயம் என்பதை மிக அழகாக எடுத்து சொன்னார். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், ஒரு தன்னம்பிக்கை இன்றைய இளைய சமுதாயத்தினருக்கு ஒரு தன்னம்பிக்கையை, ஊக்கத்தை ஏற்படுத்துகிற விதமாக அவருடைய உரை அமைந்தது. முதலில் தன்னம்பிக்கை வேண்டும். நாம் வெளிநாட்டுக்காரர்களை பார்த்தால் how are you என்று கேட்டால் I am okay என்று சொல்லுவோம். ஓகே என்றால் ஆல் ரைட், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மள்கிட்ட கேளுங்க, எப்படியா இருங்க, ஏதோ இருக்கேன், ஏதோ உங்க புண்ணியத்துல இருக்கேன், அல்லது ஏதோ கடவுள் புண்ணியத்துல ஏதோ இருக்கிறேன், இப்படிதான் சொல்லுவானே ஒழிய அந்த வெளிநாட்டுக்கார மாதிரி அதை உறுதியாக நம்பிக்கையோடு ஐ எம் ஓகே என்று சொல்ல மாட்டேன். அதுல இருந்து அந்த சைக்காலஜி புரியும். நம்முடைய மனோநிலை எப்படி இருக்கிறது, வெளிநாட்டுக்காரனுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது என்பது இந்த உரையாடல் மூலமாகவே அது நாம் புரிந்து கொள்ளலாம். நாம் அவன் நம்பிக்கையின் பேரிலே தான் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகும். அந்த அளவுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டி அருமையாக உரையாற்றினார். அடுத்து சொன்னது, வயது ஒரு தடை இல்லை அப்படின்னு. வயது ஒரு தடை கிடையாது. சகோதரிக்கு நான் சொல்லிக்கிறேன், எனக்கு வயது 84. 84 வயசுலையும் இவற்றேனோ இந்த கலந்துரையாடுவோம் பேரவையில் கலந்து கொள்கிறேன். மாதந்தோறும் ஒரு தலைப்பில் பேசி வருகிறேன். ஒரு பெரிய தலைப்பில் 20 மாதங்கள் பேசினேன். இப்பொழுது வேறு ஒரு தலைப்பில் இன்னும் ஒரு 20-25 தலைப்புல நாள்ல மாதந்தோறும். மாதம் 26ஆம் தேதி எனக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட நாள். மாதம் 26ஆம் தேதி நான் பேசுவேன். எனக்கு வயசு 84. நன்றி ஐயா, நன்றி ஐயா. உண்மையிலே நான் இன்னைக்கு குறைவா தயார் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க. எனக்கு இது என்னோட முயற்சியில நான் என் பயிற்சி எடுத்துக்கிறேன். இதை நீங்க நீங்க இதை சொல்றதை கேட்கும் போது நான் என்னோட இடம் புரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா நான் என்னை சரிப்படுத்திப்பேன். நன்றி ஐயா. சரிப்படுத்த வேண்டியதில்லை.
நீங்க உங்களால் முடியும், உங்களுக்கு திறமை இருக்கு, ஒண்ணும் இல்லை. இல்ல உங்களுக்கு 1 கொடுத்த மணி நேர உரை தகவல் நீங்க பெரிய உரையே மாதம் 26வது நாள். ஆனா பெரிய உரை நீங்க இவ்வளவு நேரம் கொடுத்துருக்கீங்க. சிறகை அதான் நான் நிறுத்தி நிறுத்தி விரிச்சது இது இல்லாம முழுமையா பருந்து மாதிரி சிறகை விரித்து அப்படியே வச்சு பறக்கிறதுக்கு நான் கண்டிப்பா அடுத்த இதுல பண்ணிடுவாங்க. நன்றி ஐயா. நிச்சயமா நீங்க செய்வீங்கிற நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா நீங்க உங்களால செய்ய முடியும். அதுக்காக தான் சொல்றேன். அதனால ஆஹ், வயது ஒரு தடை இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டு நான் தான். அதனாலதான் சொன்னேன். அது அந்த கேட்பவர்களுக்காக சொன்னது. மிகச் சிறப்பாக இருக்கிறது. இந்த கலந்துரையாடுவோம் பேரவைக்கு அடிக்கடி வாருங்கள். இது போன்ற நல்ல தலைப்புகளை தெரிவு செய்யுங்கள். தெரிவு செய்து நீங்கள் உரையாற்ற வேண்டும் என்று ஒரு அன்பு வேண்டுகோளை விடுத்து உங்களை வாயார மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. சிறப்பாக வாழ்த்துரை வழங்கி நீர் நடராசன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துரை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்கள் என்பன் நினைக்கிறோம். பிரம்மநாயகம் ஐயா அவர்கள் என்பன் கேட்டுக்கொள்கிறேன். கோப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்து புலவர் தொழில். நன்றாக பேசி பழகி இனிமேல் இவரை எப்போது காண்போம் என்கிற நம்பிக்கையோடு பிரிவதுதான் புலவர்களுடைய தொழிலாக இருக்கும் என்று நம்முடைய உலக பேராசன் வள்ளுவர் அவர்கள் சொல்கிறார். இன்று 2249, நாளைக்கு 2250வது வெற்றி கொண்டாட்டத்துக்காக நாங்க இப்போ அரபிக்கடல்ல இருக்கோம். வங்காள விரிகுடா கடல்ல சூரியன் உதிப்பதை பார்த்திருக்கிறோம். ஆனால் அரபிக்கடல்ல மறைவதை பார்ப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். அந்த அளவுல இன்று சொல்மதி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக நம்பியந்தல் உயர்நிலைப் பள்ளியில தொடங்கி பல விருதுகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிற பட்டிமன்ற பேச்சாளர். இந்த எடுத்துக்கொண்ட தலைப்பு சிறகை விரிப்போம் வா. ஒரு அருமையான தலைப்பு. இந்த தலைப்புல பேசுவது என்று சொன்னால் மாதக்கணக்கில் பேசக்கூடிய ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை அருமையாக தேர்ந்தெடுத்து அம்மா அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதாவது வாழ்வின் உயர்வுகளை நோக்கியும் தன்னம்பிக்கை வளர்க்கும் விதமாக இந்த உரை அமைந்திருந்தது. மனித மனதை தொடும் எளிய கிராமத்து உண்மைகள் மற்றும் கதைகளை சொல்லி அற்புதமாக பேசியிருக்கிறார்கள். சோகங்களை மறைந்து லட்சியத்தை நோக்கி பறக்க தூண்டும் சிந்தனை கதைகள். அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சிக்கல்களை, எளிமையான வழிகளை எல்லாம் சொல்லி அம்மா அவர்கள் சிறப்பான ஒரு உரையை தந்தார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லிக்கொண்டு, இப்ப பாத்தீங்கன்னா ஐயா சொன்னார் பாருங்க, நீதியரசர் ஐயா அவர்கள் ஏறக்குறைய 30 உரைகள் கூட வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 30 மாதங்களாக தொடர்ந்து பேசுகிறார். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் பேசணும். இப்பதான் 2000வது நிகழ்வு பிற்பாடுதான் 1/2 மணி நேரம் ஆக்கணும். அப்படி ஒரு உரை. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஏறக்குறைய 30 நாள் எதுவுமே பேசாமையே போயிட்டார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் யாரு, என்ன, ஏது, எங்க வந்தீங்க, எதுக்கு வந்தீங்கன்னு தெரியாம இருந்த காலத்துல நானாகவே பேச்சு கொடுத்து அப்புறமா நான் ஓய்வு பெற்ற நீதிபதி இந்த மாதிரிலாம் சொல்லி அப்புறம் பின்னோட்டங்களை தொடர்ந்து கொடுக்கும்போது அவர் ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், ஜனவரி 26க்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா நீங்க தான் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அற்புதமான உரையை தேர்ந்தெடுத்து திருமணம் மாதம் 26 உரைகள் 20க்கும் மேற்பட்ட இந்திய வரலாற்றை பற்றி பேசினார். இப்போ என்ன பண்றாரு, வாழ்க்கையில் சந்தித்த கனவுகளையும்
நிகழ்வுகளையும் நினைவலைகளையும் பகிர்ந்து கொள்கிறார். இப்படி தாங்கள் கூட ஒரு மாதம் தவறாமல் வந்து உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்துக் கொள்ளலாம். சொல்மதி அவர்களை ஐயாவுடைய பாராட்டை பெற்றிருக்கிறீர்கள். நலமாக வருவீர்கள், வாழ்வீர்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன். ஐயா, நான் பயிற்சி செய்யும் போது நன்றி நன்றி. இருக்கட்டும் நிச்சயமா ஐயா பயன்படுத்திக்கிறேன். நான் பயிற்சி செய்யும் போது நான் பயிற்சி செய்யும் போது அது ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் எல்லாரும் நம்மளுடைய குழுவோடு நாம் வந்து இப்ப அரபிக்கடல்ல இருக்கிறோம். எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம கலந்துரையாடும் குழுவுடைய எல்லாருமே வந்திருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாவே இருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு தில்லிய பிரம்மநாயகம் ஐயா அவர்கள் என்ன நினைக்கிறோம் நன்றி என்ன இருக்குமாறு ஜானி அழைத்ததற்கு நன்றி முத்துக்குளமதி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று செங்கேமுடன். வெறும் ஏட்டுக்கல்வி அல்லது வெறும் சொற்களின்றி வாழ்க்கையுடைய யதார்த்தங்களை எடுத்துரைக்கும் விதமாக இந்த சொற்பொழிவு நகர்ந்தது. ஒரு வெற்றி வாய்ப்பை இழந்ததை கண்டு அஞ்சாமல் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் சிறு முயற்சிகளுடைய திரட்டே மாபெரும் மாற்றத்தை உருவாக்கும் என்ற கருத்தை ஆழமான உதாரணம் எடுத்துக்காட்டுகளுடன் விளக்கியது நம்முடைய கேட்புடைய அனைவருடைய மனதிலும் ஆழமாக பதிந்தது. முழுமையை எதிர்பார்த்து முயற்சியை தள்ளி போடாதீர்கள் என்ற அறிவுரையை இன்றைய இளைய தலைமுறைக்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும். சொற்பொழிவாளருடைய கம்பீரமான குரலும் தமிழ் மொழியின் மீதான பிடிப்பும் சொற்பொழிவின் தரத்தை பல மடங்கு உயர்த்தியது. பொருத்தமான இடங்களில் நிறுத்தங்களும் குரல் ஏற்ற இறக்கங்களும் பார்வையாளர்களை தடமாறாமல் சொற்பொழிவோடு இணைத்தே வைத்திருந்தன. செந்தமிழ் சொற்களும் எளிய ஓமைகளும் பாமர மக்களுக்கும் எளிதில் சென்று சேரும் வகையில் அமைந்திருந்தது. வெறும் உரையோடு நின்று விடாமல் கேட்பவர்களை செயலில் இறங்க தோண்டும் வகையில் உரை நிறைவுற்றது. மிக சிறப்பு. நேற்றைய நம்மை விட இன்றைய நாம் உயர்ந்திருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு நிகழ்வை நிறைவு செய்தது கேட்பவர்களுக்கு ஒரு புதிய ஆற்றலை தந்தது. மிக அழகாக இன்றைய உரையை தந்த இன்றைய சிறப்பழைப்பாளர் சொல்மதி குப்பு அவர்கள் இன்றைய நமது சிந்தனை பயணத்துக்கு ஒரு வலுவான அடித்தளமிட்டு ஒரு சிறந்த சொற்பொழிவு ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் புது நம்பிக்கை விதையை தூவியுள்ளது என்பதில் ஐயமில்லை. இந்த சிறப்பான நிகழ்வை வழங்கிய சொற்பொழிவாளர்களுக்கு இணைப்பில் இணைந்திருக்க அனைவருக்கும் கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றி. சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு ஜானகி பண்ண நம்ம அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முத்து குணபதிக்கு சிறப்பு வணக்கம். அருமையான நெறியாள்கை. சிறப்பு சிறப்பு சிறப்பு. சொல்மதி அல்லவா, சொல்லில் அவரை வெல்ல முடியுமா? வாழ்த்துக்கள், பாராட்டுக்களவா. சிறகை விரிப்போம். அருமையான தலைப்பு. விஞ்ஞானி அப்துல் கலாம் நம் முன்னோர்கள் வாய்ப்பு நம்ம அம்மா அப்பா யாருமே வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கலன்னா கூட அந்த வாய்ப்பை நம்ம தேடிக்கணும். விதை எப்படி இருக்கும், அந்த மண்ணுக்குள் என்ன பாடுபட்டு முளைக்கும், அந்த வேறு கனவு காணுங்கள் என்றவர் வயது தடையில்லை என்றார்கள். வயதை காட்டி முடங்கி கொடுக்காமல் நாம் அனைவரும் நாங்கெல்லாம் அந்த மாதிரிதான் இருக்கோம். நீங்க இளமையா இருக்கீங்க, நாங்கெல்லாம் இதெல்லாம் பாக்குறது இல்ல. பேச்சுல இளமையாகவே பேசுவோம். கனவு இருக்கலாம், கனவு எதுவாகவும் இருக்கலாம். ஆனால் இன்று சக்தி இருக்கு, அதை தூண்டுங்கள். வானம் வசப்படும். தொடர் முயற்சி, திட்டமிடுதல், உடல் நலம், தினந்தோறும் பயிற்சி கொடுத்தால்தான் 10 மணி நேரம் வேலை செஞ்சாலும் அதை எப்படி செய்யறது என்ன திட்டமிடுதல் என்று அழகாக பேசினீர்கள், அருமையாக பேசினார்கள். எனக்கு சனிக்கிழமையா இருந்தா அங்க உலக சமாதானம் இருக்குது. பிரம்மநாயகம் ஐயெல்லாம் கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஒரே ஒரு நாள் தான் வந்தாங்க. அங்க சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். அதையெல்லாம் முடித்து விட்டுதான் மத்த நாள்ல இருக்காது, ஒவ்வொரு சனிக்கிழமையும் இருக்கும். நன்றி நன்றி அம்மா. இருந்தாலும் வந்த போது இந்த நிகழ்ச்சி இருந்தது அல்லவா, உங்கள் பேசும் வார்த்தையை கடைசியில கேட்க முடிஞ்சதே என்ற ஒரு சந்தோஷம். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் செல்மதி. சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி ஜானகி பண்ண அவர்களுக்கு நன்றிகள். ஐயா காணொரை போடுறேன். காணொரை என்பது இன்றைய சிறப்படைப்பில் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வழங்கும் வாய்ப்பாகும். இதில் தான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஏற்ற அனுபவத்தை பற்றியும் ஏதேனும் கருத்துக்கள் விடுபட்ட அந்த கருத்துக்களையும் மேலும் இந்த களம் சிறப்பு நடைபெற்ற கருத்துக்கள் அந்த கருத்துக்களையும் வழங்குவதற்காக இன்றைய சிறப்படைப்பாளர் சொல்மதி குப்பு அம்மா அவர்கள் கலந்து பேரவையின் சார்பாக அன்பு அழைக்கிறோம்.
மீண்டும் அனைவருக்கும் என் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய தினம் சிறகை விரிப்போம் வா, இந்த ஒரு தன்னம்பிக்கை முயற்சி, அதாவது தன்னம்பிக்கை வழங்கும் இந்த உரையை அனைவருக்கும் எடுத்துரைக்க வாய்ப்பளித்த ஐயா திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த உரைக்கு ஏத்த மாதிரியே இது என்னோட பயிற்சி களமா மாறிடுச்சு. நான் தனியா பயிற்சி படும்போது ஒரு 20 நிமிடமாவது இந்த உரை நான் சொல்லி பார்க்கும்போது வந்தது. இங்க நேரலையில என்ன செஞ்சேன்னு தெரியல, 8 நிமிடம் தான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நான் ஒரு வருத்தம் வச்சுக்கிறேன். பட் இந்த இந்த இடத்துல இதை நான் தடையா வச்சுக்காம, மேலும் நீங்க சொன்ன மாதிரி கலந்துரையாடல் பேரவைக்கு நிறைய தடவை வந்து என்னோடது நீதியரசர் ஐயா சொன்ன மாதிரி அவரு 1 மணி நேரத்துக்கும் அதிகமா பேசுறதா சொன்னாரு. அப்படி என்னோட உரையை நான் தயார்படுத்திக்குவேன். கண்டிப்பா பின்னாடி பேசுவேன். அவரு அதாவது நீதியரசர் ஐயா மட்டும் இல்ல, கடைசியில ஜானகி அம்மா வரைக்கும் பின்னாடி வந்திருந்தா கூட என்னோட கருத்துக்களை சிறப்பா எடுத்து உரைச்சாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு பயிற்சி களமா தான் இருக்கு. ஒவ்வொருத்தருமே அதுல இருந்த சிறப்புகள் சொல்லியிருந்தாங்க. நீதியரசர் ஐயா கூட இந்த உரைக்கு நீங்க தகுதி, அதாவது சிறகை சுருக்கி சுருக்கி விரித்தீர்கள், ரொம்ப பண்போட தன்னோட அந்த விமர்சனத்தை கொடுத்தாரு. இதுக்கு இந்த வாய்ப்புக்கு நான் உண்மையிலே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். மிக்க நன்றி. மீண்டும் இன்னொரு வாய்ப்பு வரும்போது நான் 1 மணி நேரம் என்னோட உரையை சரியான முறையில் தயார்படுத்திக்கிறேன். அதாவது பயிற்சியிலேயே 2 மணி நேரமா தயார்படுத்தி வந்து முடிச்சுக்கங்க சொல்ற மாதிரி என்னோட உரையை நான் தயார்படுத்திக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். நன்றி. நான் முதல்ல வந்தப்ப அதே போலதான் 25 நிமிஷம் எழுதி வச்சதை வந்து 10 நிமிஷத்துல முடிச்சுட்டான். அந்த படபடப்பு வேகம். அதுதான் என்ன செஞ்சேன்னு எனக்கே தெரியலாமா. எனக்கு இது ஒரு புதுமையா இருக்கு. பட்டிமன்றம் சொற்பொழிவு பண்ணியிருக்கேன், நடுவுல 1/2 மணி நேரமா சுருக்குன்னு சொன்னாங்க. அப்ப நான் 2-3 கதைகளை மட்டும் விட்டேன். அந்த 2-3 கதைகளுக்கே 8 நிமிடமா ஆயிடுச்சான்னு எனக்கே ரொம்ப திடீர்னு ஒரு யோசனை. 1 மணி நேரம் இல்ல, ஐயா கிட்ட கேட்டுக்குங்க. 1/2 மணி நேரம் தான், 30 நிமிஷம் தான். சரிங்க அம்மா, சரிங்க அம்மா. அதாவது நம்ம ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கும் போது அது முழுமை வரும். அதாவது பிரம்மநாயகம் ஐயா சொன்னாங்க, ஒவ்வொரு அடியா எடுத்து அவர் சொல்லும் போது எனக்கு அது உதிச்சது. நிலவு கூட அப்படிதான், ஒவ்வொரு நாள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 15, அதாவது இது வந்து இதுவுமே கற்பனை தான். ஏன்னா நிலவு அப்படியே தான் இருக்கு, நாம தான் நம்மோட சுழற்சியில அப்படி வருது. பட் நீ அறிவியல், ஏன்னா நான் அறிவியல் ஆசிரியன்றதால அறிவியல் ஞாபகம் வருது. பட் நம்ம பார்க்கும்போது நம்ம தோற்றத்துக்கு கவிஞர்கள்லாம் எடுத்துக்கிறது, நிலவும் ஒவ்வொரு நாள் தன்னை வளர்த்து 15வது நாள் முழுமை அடைகிற மாதிரிதான் இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி தன்னையும் முழுமைப்படுத்திக்கிறோம் அப்படின்னு. நிலவுக்கே 15 நாள் தேவைப்படும் போது நான் வெறும் சொல்மதி தான். எனக்கு அடுத்த வாய்ப்பில் நான் முழுமை அடைவேன் சொல்லிக்கிறேன். நன்றி. இதுவும் சுருக்கமாயிடுச்சுங்களா ஐயா? குணமதி ஒளிக்கடையில் இருக்கிறீங்க. ஐயா சொல்லுங்க. தொடருங்கம்மா, தொடருங்க. நீங்க 3ஆம் பகுதி எடுத்துட்டு போங்க. சரிங்க. சிறப்பாக காணொலி வழங்கி இன்றைய சிறப்படைப்பாளர் சொல்மதி குப்ப அமர்காந்தனும் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைகிறது. நிகழ்வுള്ളത് 3ஆம் பகுதி. இந்த நிகழ்வின் 2249 இன்றைய சிறப்படைப்பாளர் சொல்மதி குப்ப அமர்காந்தனும் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மாவர்கள் கலந்திடம் பேரவையில் உரையாற்ற பாடசாலை புராணம் மூலமாக அனுப்பப்படும். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழன் கண்ணம்மாள் அவர்களுக்கும், நிகழ்ச்சி முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த வாழ்த்துறை வழங்கிய அனைத்து சான்றோர்களுக்கும், குரலும் போலும் வழங்கிய சகோதரிகளுக்கும், இசைப்பால் வழங்கியவருக்கும், வரலாற்று செய்திகள் வழங்கியவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். நிகழ்ச்சியினுடைய அழைப்பிதழ் மற்றும் பாடசாலை ஷாமணி அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். மனோம் அறிவுமனதான கழகம் மனதாக்கும் தமிழை தமிழாக்கும் தமிழை தமிழாக வாழும் என்ற வரிகளோடு மீண்டும் நாளை 5 மணிக்கு சந்திப்பு நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. நாளைய நிகழ்வு நேரடி நிகழ்வாக கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் 2250வது நாள் வெற்றி விழாவாக நேரடி நிகழ்வாக நிகழ்கிறது. வாய்ப்பு கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறோம். வாய்ப்பிற்கு நன்றி. அனைவரும் 30 இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க.